அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்க அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க, தயவுசெய்து எல்லாரும் குறுக்க பேசின கஸ்டமர் உட்காருங்க. உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, சரி என்ன சரியில்லை இல்லை. இதை பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா, நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ, அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க, நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு உறுப்பினர்கள்